ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற தலைவலியில ஒண்ணுமே தெரியலடி, பார் கொஞ்சம். நேரம் எப்படி இருக்கு? மதியம் 3:45 4:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அப்போ கூட பண்ணிக்கலாம். சித்தி, நடத்தணும்னா நடத்திட்டு போனோம். அதுக்கு எதுக்கு 4 நேரம்லாம் பார்த்துட்டு அப்படியே நடத்த வேண்டியதானே? இந்தாடி, அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து பண்றது நல்ல விஷயம்தான். அந்த நேரத்துல கூட பண்ணிக்கலாம். ஆனா அதுக்குள்ள இவ சனனி சமாளிச்சுட்டு வரணுமே. யாருங்க, வருத்தப்படாதீங்க. ஜனனி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வருவா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜனனி, இதுக்கப்புறம் நம்ம இங்க நின்றுகிட்டு இருக்கிறது வேலைக்கு ஆகாது. சொல்றது கேள்வி, என்ன ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம், வா போலாம். எப்படி சக்தி, எப்படி எல்லாத்தையும் அப்படியே விட்டு போக முடியும்? ஏன் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றாங்க? என்ன உலகம் சக்தி இது? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ சின்னதா சாதாரணமா ஒரு தொழில் தொடங்க ஆசைப்பட்டு முயற்சி பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள எத்தனை பிரச்சனை, எத்தனை தடங்கள். எதனால சக்தி? வீட்டுல பொண்ணுங்க சேர்ந்து நடத்துறாங்கன்ற அவமானம் அது உங்க அண்ணனுக்கு இருக்குன்றதுனால தானே இவ்வளவும். எனக்கு புரியல, இப்படிதான் எல்லா இடத்துலயும் இருக்குமா? இல்ல நம்மளுக்கு மட்டும் தான் இப்படியா? சரி, நீங்க பாரு, எல்லா இடத்துலயும் அப்படி இருக்காது. இத பர்சனல் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு கௌரவ பிரச்சனையா பாக்குறாரு அந்த ஆளு. அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. நான் சொல்றேன், அந்த ஆளு சொல்லிதான் இவர் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல சக்தி, நம்ம இதை விடக்கூடாது. வா. சார், என்னம்மா இன்னும் போலையா நீங்க? நாங்க எதுக்கு சார் போகணும்? எதுக்காக நாங்க போகணும்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அக்ரிமெண்ட் போட்டு முறைப்படி அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்தை நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். நீங்க அந்த அக்ரிமெண்ட் படியே என்கிட்ட 1 மாசம் இல்ல 1.5 மாசத்துக்கு முன்னாடி சொன்னா மட்டும்தான் நாங்க இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற முடியும்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்க. அக்ரிமெண்ட் மீறினா என்ன ஆகும்னு தெரியும்ல உங்களுக்கு? என்னம்மா மிரட்டுறீங்களா? இந்த உலகத்துல எல்லா பிசினஸ்க்கும் அக்ரிமெண்ட் தாமா. கத்திரிக்காய் விற்கிறதுல இருந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆயுதம் வாங்குறாங்க பாருங்க, அந்த இடத்துலயும் அக்ரிமெண்ட் இருக்கு. ஆனா அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே ஒரு சிலரால மீறப்படுது. அக்ரிமெண்ட்ங்கிறது ஒரு பேச்சுக்கு தாமா. இப்ப நான் சொல்றேன், அக்ரிமெண்ட் போட்டாங்க, ஆனா அந்த பொண்ணு இந்த இடத்த தப்பா யூஸ் பண்ணுதுன்னு சொன்னா அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடும்ல. சார் நிறுத்துங்க சார், என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு பொம்பளைங்க இந்த நிலைமையில இருந்தா அப்படிதான் பேசுவீங்களா நீங்க? இங்க பாரு தம்பி, எங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வீட்டுப்படி தாண்டி வந்து வீட்டு ஆம்பளைங்களை ஜெயில தள்ளிட்டு வியாபாரம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்ற அளவுக்குலாம் வச்சுக்க மாட்டோம். அடிச்சு போட்டு போய்கிட்டே இருப்போம். நீங்க என்ன உலகம் மாறிடுச்சுன்னு பேசி தெரியுறீங்களா? ஏதோ கொஞ்சம் பேர் தான் சொல்லுவாங்க, அதுவும் பெரிய பெரிய சிட்டியில. இங்கெல்லாம் எதுவும் மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்றது? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏன் குணசேகரன் ஜெயிலுக்கு போயிட்டு வாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இந்த இடத்த கொடுத்தீங்க? இப்ப என்னமோ புதுசா வந்துட்டு குணசேகரனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு வீட்டு பொம்பளைங்க ஆட்டமா ஆடுறாங்க, அதனாலதான் இந்த இடத்துல கொடுக்க முடியாதுன்னு மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை சார். தம்பி, தெரிஞ்சு பண்றேன், தெரியாம பண்றேன். இது ஏன் இடம், இத நான் தராதும் ஏன் உரிமை. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல சார்,
முடியாது. எங்களால இங்கிருந்து கிளம்பி போக முடியாது. இந்த இடத்துல இன்னைக்கு நாங்க திறப்பு விழாவை நடத்தியே தான் ஆகும். என்ன சவால் விடுறியா?